எக்கனாமிக்ஸ்லேருந்து நிதி பொருளியல் டாப்பிக்லேருந்து நேர்முக வரி மறைமுக வரின்னு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேர்முக வரி பார்க்கலாம். வரி சுமையை ஏற்பவர் தான் என்னென்னா நேர்முக வரியில் சொல்கிறாங்க. இதில் வரி செலுத்தும் பொறுப்பு இவங்களுக்கு உண்டு. எக்ஸாம்பிளுக்கு வருமான வரின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் பெறும்போது வரி செலுத்துவதற்கான பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. இறுதியாக வரி சுமையை அவரே தான் ஏற்க வேண்டும்ன்றாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க ஜாப் போகிறாங்கன்னா அந்த வருமானத்துக்கு தகுந்த மாரி வரி செலுத்துகிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறாங்க நேர்முக வரியில். இந்த சேனலை டிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறைமுக வரி வாங்குபவர் இறுதியாக வரி சுமையை ஏற்பார். அதாவது வாங்குறவங்க அந்த வரி சுமையை ஏற்றுப்பாங்கன்றாங்க. வரி செலுத்தும் போது வரி செலுத்தும் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கடைக்காரருக்கு உண்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பண்டங்கள் பணிகள் மீதான வரி ஜிஎஸ்டி. கடையில் பொருளை வாங்கும்போது முதலில் வரியை கடைக்காரர் செலுத்தியதை வாங்குபவரிடம் பெற்றுவிடுகிறார். அதாவது அவங்க பொருள் வாங்குறப்ப அவங்க வரி கட்டி அந்த பொருளை வாங்கிடுவாங்க. அதை நம்ம கஸ்டமர் போய் வாங்குறப்ப அந்த வரியை நம்ம மூலியமாக அவங்க வாங்கிடுறாங்க செலுத்திய பணத்தை. அதான் வரி சுமையை வாங்குபவர் மீது விழும்னு சொல்கிறாங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.